ஓகேவா? போண்ணா வந்து 2 பக்கம் வைக்கணும்னா ஸ்லைஸ். லோஷேனி சேப்பாக்க போகிறேன். 10 டிக்கெட் வாங்க. 2500 ரூபா 10 டிக்கெட். மொத்தமாக 10 டிக்கெட்டு. நானே ஒரு 2 டிக்கெட் கேட்டேன். ஓனர் இருக்குதா? நான் அஜித் மாதிரி அவன் ஓனர் விசுவாசமாக இருக்கும். என்ன ஆயிடுச்சு? கட்டு தான் ஆயிடுச்சு. அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அதான் துரோகம் பண்ணிட்டேன். டிக்கெட் எடுத்தாரு. உனக்கு கேட்க மாட்டேன். சவுண்டா சொல்றியா? உங்க அண்ணன் நீ போய் லைன்ல நிக்கலாம்லடா. லைன்ல நிக்கிறம்போது லைன்ல நிக்கிறாங்களா சொல்ல போய் நிக்கிறாங்க. அப்ப நான் ஆன்லைன்ல நிக்கிறேன்டா. இப்ப ஆன்லைன்ல நிக்க சொல்லு. ஆன்லைன்ல நிக்கிறடா. நீ ஆன்லைன்ல நிக்கிறியாடா? ஆன்லைன்ல நிக்க போன் ஆன்லைன்ல தான் இருக்கு. செட்டிங் ஆவலையா? சரி நல்லா இருக்கு. இன்கிரிமெண்டா? நான் அந்த கோயிலில் போய் இன்னும் கொஞ்சம் உச்சிக்கிழமை கோயில் இல்லையா? வெளியே இருந்து காய வச்சுருந்தாங்க. இப்போதான் கடை என்ன கடையில் காய வச்சுருந்தாங்க. நாளைக்கு ஃபோன் பண்ண அப்புறம் வந்தா எழுதி போயிடுவா. கொஞ்சம் ஒரு வாரம் எழுதி போட்டா அதுக்கப்புறம் தட்டி விட்டேன். நீயே வரதில்லை. அஜித் தான் போடுவானா? நான் பார்க்கறேன். நானே பார்க்கறேன். உண்மையில இங்கதான் நின்றுந்தாங்க வெட்டும் போது போன வாரம் செஞ்சு இங்கே நான் பார்க்கல. வாரம் மட்டும் இல்லை கம்மியாக அடிச்ச கருத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போனா போட்டு ஆயிடுச்சு. என்னடா பண்ற? ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன பண்ண ஒரு கூட அன்னைக்கு அன்னைக்கு பிஸ்கெட் மாதிரியா சார்? 60 சார்? 40 சார்? அந்த வெஜ்ஜி கவுண்ட் எதுவும் சொல்லலையே. இல்லை நானே பிடிச்சிடுறேன். சரி இல்லை பாதி வெட்டிடுறது. நீங்க சொல்ற குடியூஸ் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. யார் சார்? கிங்ஸ்லியா? அதான் சார் கிங்ஸ்லியா இல்லை வெங்கடா? கிங்ஸ்லி எங்கே வராரா? இந்த கவரிக்கா? அதெல்லாம் இருக்காது சார், வாய்ப்பு கம்மி சார்.
சார் சார் வாய்ஸ் கேட்கல சார். அப்போ அங்கே யார் சார் இப்போ வடை பண்ணிங்களா? ரெண்டுமே அவர் தான் வாங்கணுமா? இங்கே நான் மெடிக்கல். ஆ ஆ எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மூச்சு தள்ளி தான் பிரச்சனை. புரியுதுங்களா? எனக்கு அவர் பேரே தெரியாது, என்னை பார்த்துருக்காரு அவ்வளோதான். மூத்தி சார் தான் பிரச்சனையே. ஆமாம் உண்மைதான். யாரா? அது வேறையா? இல்லை இப்போ அது குட் நியூஸ் ஏன் சார் சொன்னீங்க? அது பேட் நியூஸ் தானே. உங்களுக்கு குட் நியூஸ்ன்றீங்களா? வீட்டை வைக்கிறவங்க கத்தி கத்தி பேசுவாங்க. எனக்கு இப்போ இன்னும் உங்கள் எனக்கு தலைவலி அதிகமாகிடுமே. நான் சார் ஆல்ரெடி பாதி நிம்மதி போயிடுச்சின்னுங்கிறேன் நான். பாருங்க அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க, அங்கே மாற்றிட்ட மாதிரி. ஆனால் ஒரு டைம் பார்க்காம ரொம்ப நேரம் இருப்பா சார். நைட்டும் வருவார், எப்போ தோணுதோ வந்து உட்காந்துப்பாரு. ஆமாம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஏழ்தானே ஓகே தான் சார். இப்போ எனக்கு இருக்க கடுப்பாயினே இது. ஆமாம் உண்மைதான் சார். ஆமாம் சார் உண்மையாகவே வேலை நல்ல இதுவும் சார் அவரு. ஆமாம் எப்படின்னா விஷயம் தெரிஞ்ச ஆளுவாங்கல்ல, லோக்கல் அடிமட்டத்திலிருந்து மேலே இருக்கிற விஷயம் தெரிஞ்ச ஆளு. உண்மையாக நான் பேசும்போது அப்படிதான் நான் பார்த்தேன். யார் எப்படி நடந்துப்பா போவா அப்படின்றது அவருக்கு